அனைவருக்கும் வணக்கம். சிவாலயத்திற்கு சென்று சிவனை நாம் கருவறையில் தரிசித்த பின்பு சிறிய வாயில் வழியாக உள் பிரகாரத்துக்கு வந்தால் அந்த உள் பிரகாரத்தில் சப்த கன்னியர் இருப்பார்கள். பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி போன்ற சப்த கன்னியர்கள் இருப்பார்கள். இந்த சப்த கன்னியர்களுடைய தோற்றம் எதற்காக நடைபெற்றது, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதுதான் இன்று பார்க்க போகிறோம். சப்த கன்னியர் தோற்றமும் அந்தகாசுரன் வதமும் என்பது இன்றைய தலைப்பு. இது திருமந்திரம் 2ஆம் தந்திரத்தில் இதற்குரிய மந்திர பாடல் காணப்படுகிறது. கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன், கருத்துரை அந்தகன் தன்போல் அசுரன், வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம், வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட, வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட, குருத்துயர் சூளங்கை கொண்டு கொன்றானே. இந்த பாடலில் இருந்துதான் அந்தகாசுரன் வரலாறு நமக்கு தெரிகிறது. மந்திரமலையில் ஒரு மாலை நேரம் அம்மையும் அப்பனும் மகிழ்வாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அம்மை விளையாட்டாக இறைவனுடைய கண்களை பொத்தி விடுகிறார். இறைவன் என்பவர் உலகத்துக்கே தந்தையாதலால் அண்ட சராசரங்களும் ஒரு கணம் இருள் மூழ்கி விடுகிறது. அதை கண்டு அன்னை பயந்து வியர்த்து விடுகிறாள். அதே சமயத்தில் ஐயன் இறைவன் சினம் கொண்டு வெப்ப கனல் வீசுகிறார். அந்த வெப்ப கனலும் அம்மையினுடைய வேர்வை துளியும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை இறைவன் கண்கள் மூடப்பட்டிருக்கும் பொழுது பிறந்ததால் கண்கள் இல்லாமல் பிறக்கிறது. எனவே அதற்கு அந்தகன் என்று பெயரிட்டு அம்மையும் அப்பனும் வளர்த்து வருகிறார்கள். இதே சமயத்தில் இரண்யனின் தம்பியான இரண்யாட்சன் பிள்ளை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடும் தவம் புரிகின்றான். அப்பொழுது அம்மையப்பன் இந்த பிள்ளையை அந்தகாசுரனிடமே விட்டுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அந்தகாசுரனுடைய தவத்தை மெய்து அவனுடைய தந்தை இரண்யாட்சனுடைய தவத்தை மெச்சி அந்த அந்தகாசுரனை கொண்டு போய் அவனிடம் கொடுத்து விடுகிறார்கள். இரண்யாட்சனிடம் அந்தகனை கொடுத்து விடுகிறார்கள். அதிலிருந்து அவன் அந்தகாசுரன் என்று வழங்கப்படாவிட்டான். நிலத்தியல்வால் நீரிலிருந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்வாவது அறிவு. தேவகுலந்தையாக பிறந்து அசுரனிடம் போய் சேர்ந்ததால் அவனுக்கு அசுர குணம் மேலோங்க ஆரம்பித்து விட்டது. வாலிப பருவத்தை அடைந்து விட்டான். வாலிப பருவத்தை அடைந்து விட்டவன் கண்கள் இல்லாதால் அரசாள முடியாது என்பதற்காக பிரம்மனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து ஆரம்பித்தான். கடுமையான தவம் என்றால் எப்படி? கீழே வேள்வித்தி மூட்டி அதன் மேல் நின்று கொண்டு தன்னுடைய அங்கங்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக வெட்டி அதில் போட்டான். ஒரு காலை வெட்டி விட்டான், ஒரு காலில் நின்று கொண்டிருந்தான். ஒரு கையை வெட்டி விட்டான், ஒரு கையும் ஒரு காலும் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுதும் பிரம்மன் வரவில்லை. தன் 2வது காலையும் வெட்டி அதில் மொத்தமாக குதிக்க முற்பட்ட பொழுது பிரம்மன் தோன்றி, உன்னுடைய பக்தியை மெச்சினேன் அந்தகாசுரனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். எனக்கு கண்கள் வர வேண்டும், மீண்டும் நான் அழகான உருவம் பெற வேண்டும் என்று கேட்கிற அதை குத்து விடுகிறார். அதோடு அவன் நின்று விடாமல் எனக்கு சாகா வர வேண்டும் என்று கூறுகிறான். எல்லா அசுரர்களுமே சாகாத வர வேண்டும், சாகாத வர வேண்டும் என்றுதான் கேட்பார்கள். கடைசியில் செத்து விடுவார்கள். அதே போல் இவனும் சாகாத வர வேண்டும் என்று கேட்கிறான். சாகாத வரத்திற்கு சட்டத்தில் இடமில்லை என்று பிரமன் கூறுகிறார். அப்ப அதற்கு மாற்று வழி என்ன என்று யோசித்து, தாய்க்கு நிகரான ஒருத்தியுடன் நான் எப்பொழுது காமத்தால் மோகம் கொள்கிறேனோ அப்பொழுதுதான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று இந்த வரம் கேட்கிறார். அதை பிரம்மனும் தந்தையன் என்று கூறிவிடுகிறார். ஏனால் இதற்கு ஒரு வாய்ப்பே இல்லாத காரணத்தினால் நாம் ஆயுசு கெட்டி என்று அவன் நினைத்துக் கொண்டான். அந்த வரம் பெற்றவுடன் அனைத்து உலகத்திலே உள்ள உயிர்களை எல்லாம், குறிப்பாக பெண்களை எல்லாம் வாட்டி உதைத்தான். வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட, அந்த இறைவனிடம் சென்று அவர்கள் எல்லாம் வேண்ட, இறைவன் நானே இதற்கு ஒரு தீர்வு காண்கிறேன் என்று சொல்லி அந்த அந்தகாசுரன் அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நகரின் வெளிப்புறத்தில்
ஒரு வயதான தம்பதியர் கோலத்தில், வயதான கோலத்தில் ஐயன் சிவனும் இளம் பெண்ணாக அன்னை பார்வதியும் தங்குகிறார்கள். இதை கேள்விப்பட்ட அந்தகாசுரன் உடனே ஓடோடி இந்த கிழவனிடம், நீ என்னிடம் இந்த அழகான பெண்ணை விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் சொல்கிறார். அதற்கு கிழவன் வடிவத்துள்ள சிவன், நீ என்னிடம் போரிட்டு வெற்றி பெற்றால் நான் இந்த பெண்ணை கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். நீயே கிழவனாக இருக்கிறாய் என்று கோபத்தில் அவன் கதாயுதத்தால் சிவனை ஓங்கி ஒரு அடி வைக்கிறான். சிவன் உடனே கோபத்தால் சினந்து வேர்வை சிந்துகிறார். அதில் ஒரு துளி பூமியில் விழுகிறது. அந்த பூமியில் விழுந்த அந்த வேர்வை துளிதான் ஒரு ஆண் உருவாக மாறுகிறது. அதுதான் செவ்வாய் கிரகம் என்று அழைக்கக்கூடிய மங்களன். அதன் பிறகு கிள உருவத்தில் உள்ள இறைவன் சூலாயுதத்தால் அவனை ஒரு குத்து குத்துகிறார். சூலாயுதத்தால் மூன்று கண்களை உடைய சூலாயுதத்தால் ஒரு குத்து குத்துகிறார் அந்தகாசுரனை. அந்தகாசுரன் உடலில் இருந்து ரத்தம் வருகிறது. அதில் ரத்தம் பூமியில் விழுந்தவுடன் ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒவ்வொரு அசுரனாக மாறிவிடுகிறது. இதனடா இவ்வளவு அசுரர்களையும் சமாளிக்க முடியாது என்று கூறி தன் வாயில் இருந்த அக்னியில் இருந்து யோகேஸ்வரி என்ற சக்தியை உண்டாக்கி இந்த ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சுமாறு கூறுகிறார். யோகேஸ்வரியும் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சுகிறாள். ஆனால் அளவுக்கு அதிகமான ரத்தம் பழையபடியும் அசுரர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். உடனே யோகேஸ்வரி மகேஸ்வரி என்ற சக்தியை உண்டாக்குகிறார். யோகேஸ்வரியும் மகேஸ்வரியும் சேர்ந்து ரத்தத்தை உறிஞ்சினாலும் அது ஒன்றும் காரியமாகவில்லை. ரத்தம் அளவுக்கு அதிகமாக அசுரர்கள் உற்பத்தியான ஒன்றும் இருக்கிறார்கள். உடனே பிரம்மன் பிராமி என்ற சக்தியை தோற்றுவிக்கிறார். மூன்று பேரும் சேர்ந்து உறிஞ்சினாலும் ரத்தம் அதிகமாக கொண்டிருக்கிறது. உடனே குமார கடவுள் கௌமாரி என்ற சக்தியை தோற்றுவிக்கிறார். இதே போலவே நாராயணன் வைஷ்ணவி என்ற சக்தியை தோற்றுவிக்கிறார். வராகமூர்த்தி வராகியை தோற்றுவிக்கிறார். இந்திரன் இந்திராணியை தோற்றுவிக்கிறார். யமன் சாமுண்டியை தோற்றுவிக்கிறார். இவர்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழா வண்ணம், அந்தகாசுரனுடைய ஒரு துளி ரத்தம் கூட பூமியில் விழாத வண்ணம் அனைத்தையும் உறிஞ்சி இருக்கிறதுக்காக அரக்கர்கள் உற்பத்தியாவது தடுக்கப்பட்டு அரக்கன் கடைசியில் உயிர் விடுகிறான். அந்த தீய சக்தி வெற்றி கொள்ளப்படுகிறது. இதுதான் சப்த கன்னியர் தோற்றமும் அந்தகாசுரன் வதமும் சேர்ந்த ஒரு தத்துவத்திற்குரிய கதை. இப்பொழுது இந்த சப்த கன்னியர் தான் உள் பிரகாரத்தில் வரிசையாக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் வழிபாடு செய்தால் நாம் தீமையை வெற்றி கொள்வது திண்ணம். இந்த பாடலுக்குரிய இந்த தத்துவார்த்தமான கதை திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் வருகிறது. கருத்துரை அந்தகன் தன் போல சுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயர் சூழங்கை கொண்டு கொன்றானே. இந்த சப்த கண்ணீர்களை வழிபட்டால் நாம் தீமையை வெல்லலாம். ஒவ்வொரு சப்த கண்ணீரும் ஒவ்வொன்றுக்குரிய சக்திகள். முதல் பிராமி. பிராமி பிரம்மனுடைய அம்சம். அவள் ஞாபக சக்திக்காக உரியவள். அவளுக்குரிய காயத்ரி ஓம் பிரம்ம சக்தீச வித்மகே தேவர்நாய தீமகி தன்னோ பிராமி பிரஜோதயா. இந்த மந்திரத்தை சொல்லி பிராமி தேவியை வழிபட்டால் ஞாபக சக்தி கூடும். அடுத்து மகேஸ்வரி ஓம் ஸ்வேதவர்ணாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ மகேஸ்வரி பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை சொல்லி மகேஸ்வரியை வழிபட்டால் கோபத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், கோபம் குறையும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் அல்லவா. இந்த மகேஸ்வரியை வழிபட்டால் கோபத்தினால் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் தீர்த்து விடலாம். அடுத்து கௌமாரி ஓம் சிகித்வஜாயேச வித்மகே சக்திகஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயா. எத்த செயல்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு இந்த மந்திரத்தை சொல்லி கௌமாரி தேவியை வணங்க வேண்டும். ஓம் சியாமவர்ணாயேச வித்மகே சக்கரகஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயா. இந்த மந்திரத்தை சொல்லி வைஷ்ணவி தேவியை வழிபட்டால் சகல செல்வங்களும் பெருகும். வராகி தேவி ஓம் சியாமலேச வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரஜோதயா. இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வராகி தேவி வழிபட்டால் எதையும் சாதிக்கும் வல்லமை உண்டாகும். வீண் வழக்குகளில் இருந்தெல்லாம் விடுதலை பெறலாம். இந்திராணி தேவியினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் சியாமவர்ணாயேச வித்மகே ஓம் சியாமவர்ணயேச வித்மகே வஜ்ரகஸ்தாய தீமகி தன்னோ ஐந்திரி பிரஜோதயா. இந்த மந்திரத்தை சொல்லி இந்திராணி தேவியை வழிபட்டால்
கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ஊடல்கள் எல்லாம் தீர்ந்து இன்பமயமாக வாழலாம். அடுத்து சாமுண்டிக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் கிருஷ்ண வர்ணாகைச வித்மகே ஓம் கிருஷ்ண வர்ணாகைச வித்மகே சூலகத்தாய தீமகி தன்னோ சாமுண்டி பிரஜோதயா. இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி சாமுண்டி தேவியை வழிபட்டால் எதிரிகளால் உண்டாகக்கூடிய பயன்கள் யம பயம் எல்லாம் நீங்கிவிடும். ஆக இந்த சப்த கண்ணீர் வழிபட்டால் தீமையை நாம் வெற்றி கொள்ள முடியும். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியின் பராபரமே என்பதற்காக இந்த சப்த கண்ணீர் வரலாற்றை உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதை அனைவரும் கேட்டு பயன்பெறுங்கள். கேட்கும் பொழுது நீங்கள் அனைவரும் நீங்கள் கேட்டதற்குரிய ரெஸ்பான்ஸ் என்ன என்று தெரிவதற்காக வேண்டி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் அதற்குரிய ஃபீட்பேக் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.